அடுத்தது பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் ரேட் ஆஃப் 8%. ஒரு ஊரில் வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு பெர் ஆனம், பிஏனா இங்கிலீஷ் வந்து பெர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா கீழே இருக்க தமிழ் வாசி பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டாங்களா? ஸோ ஒரு வருடத்திற்கு 8% அதிகரிக்கிறது. இட் வாஸ் 801900 இந்த இயர் 2021 இப்படி ஒரு பாப்புலேஷன் இருந்திருக்கு. ஃபைண்ட் த பாப்புலேஷன் இந்த இயர் 2019 கொடுத்துருக்காங்க. பார்க்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட் இந்த சம் செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் பாருங்களேன், அவங்க கொடுத்த டேட்டா படி 2021 இதுதான் பாப்புலேஷன் போட்டாச்சு. 2020 என்னன்றது கொடுக்கல, 2019 என்னன்றதும் கொடுக்கல. ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது 2019 என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 2019 ஆண்டு மக்கள் தொகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரித்து எழுதிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கும் 8% கூடுதுன்றதையும் எழுதியாச்சு. மேலே இதுலேயும் 8% கூடுது. என்ன கேட்டிருக்காங்க? 2019 என்னன்றதை கேட்டிருக்காங்க. சிம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எக்ஸ் 2019 எனக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். 2 வருஷம் 20, 21. இப்போ 100%னா ஒரு 2019 100% இருக்குன்னா 2020 108% ஆயிருக்கும். 2021 இன்னொரு 108%லேருந்து இன்னொரு 8% இருப்போம், அங்கே ஒரு 8% கூடியிருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 108/100 108/100 ஈக்குவல் டு 2021 பாப்புலேஷன். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? நான் வந்து மேக்ஸிமம் இந்த 2 டேபிள் வச்சு பெரிய 3 டிஜிட் நம்பர்லாம் 2 டிஜிட் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து 50 2 அடிச்சோன்னா 50, இது 2 அடிச்சோன்னா 54. அதே மாதிரி இது 54/50 இருக்கும். இந்த 50 இங்கிட்டு போயிடும், இது டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம டயத்தை இது பண்ணுறதுக்காண்டி. ஸோ வேகமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த 54 இருக்குல்ல, இதையுமே நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 27 கிடைக்கும். இங்கே 50 அடிச்சிங்கன்னா 25 கிடைக்கும் மேலே. அடுத்து 3 டேபிள் வச்சு அடிங்க. இந்த 27 9 3 27 9 3 27 கிடைக்கும். 2 வாட்டி இங்கே கீழே லைன் போட்டிங்கன்னா, ஸோ 2 வாட்டி இதை அடிச்சிங்கன்னா 80190 அடிச்சிங்கன்னா 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 26730 கிடைக்கும். அது மறுபடியும் இந்த இங்கே அடிச்சதுக்காண்டி இதை அடிச்சிங்கன்னா 8910 கிடைக்கும். நிறைய சேனல் வந்து இதை டேரெக்டாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கன்னு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க சம்ஸ் மட்டும் உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குன்றது மட்டும் நான் செஞ்சு எழுதியிருக்கேன் இந்த மாதிரி இதில். ஸோ இப்போ கீழே 2 9 இருக்குது, அது போக மேலே 8910 இருக்குது, அதை டேரெக்டாக இங்கே போட்டிருக்கேன். அது போக ஒரு 25 இருக்குது, அதையும் போட்டாச்சு. 9 வச்சு டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 9 9 81 மீதி 1 இங்கே வரும். 9 9 81 வந்துச்சு. திருப்பி இந்த 9 வச்சு அடிச்சிங்கன்னா 1100 × 25 × 25 வந்திருக்கும். பார்த்தீங்களா? ஸ்கொயர் நம்பர் பார்த்துருந்தா இங்கேயும் யூஸ் ஆகுது பாருங்கள். 2 இதில் ஸ்கொயர் நம்பர் 25 × 25 625 மேலே பார்த்தோம்ல, அது இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம 625 டேரெக்டாக எழுதிடலாம். 1100 வந்து 11 × 100 பிரிச்சுக்கோங்க. 1100 தானே அது அப்படின்றப்போ 625 × 11ன்றது உங்களுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். செஞ்சிங்கன்னா 6875 கிடைக்கும். அதோட இந்த 2 0 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 687500 தான் உங்களுக்கு ஆன்சரு. ஆப்ஷன் ஏ.